ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மேஜர் சுவாதி சாந்தகுமார். இவர் பெங்களூரைச் சேர்ந்தவர். இவர் தெற்கு சூடானில் ஐநா சபையில் 15 மாதங்களாக பணியாற்றி வருகிறார். சம பங்காளிகள் நீடித்த அமைதி எனும் இவரின் திட்டத்திற்காக இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டது. மோதல்கள் நடைபெறும் இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இத்திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தினார். 2025-26ஆம் ஆண்டின் 25வது அகில இந்திய முக்கிய துறைமுக கலாச்சார நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? ஒடிசாவின் பாரதீப் துறைமுகத்தில். இந்தியாவில் போடா தியாகர் திருவிழா எங்கு நடைபெற்றது? இமாச்சல பிரதேசத்தில். இது 1 மாத காலம் நடைபெறும் திருவிழா ஆகும். இது ஹதி பழங்குடியினரால் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 16 முதல் 18 வரை நடைபெறும் வெப்பக்காற்று பலூன் திருவிழா எங்கு நடைபெறுகிறது? தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில். வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ தனக்கு அளிக்கப்பட்ட நோபல் பரிசை யாருக்கு வழங்கினார்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. லண்டனின் த லான்செட் டயபெட்டிஸ் அண்ட் என்டோக்ரைனாலஜி மருத்துவ இதழ் ஆய்வறிக்கை 2024 படி நீரிழிவு நோய் பாதிப்பு உலக அளவில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. மொத்தம் 9 கோடி பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக 30 வருடத்திற்கு பிறகு மும்பை மாநகராட்சியை கைப்பற்ற உள்ளது. ஜனவரி 17, 2026 அன்று பிரதமர் மோடி அவர்களால் எங்கு வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படுகிறது? மேற்கு வங்கம், கவுரா மற்றும் அஸ்ஸாமின் காமக்யா இடையே படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படுகிறது. ஜனவரி 17, 2026இல் பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்படும் 2 அம்ரித் பாரத் விரைவு ரயில்கள் எவை? நியூ ஜல்பாய்குரி மற்றும் திருச்சி இடையே, நியூ ஜல்பாய்குரி மற்றும் நாகர்கோவில் இடையே. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஒரே நேரத்தில் 27,599 பேர் ரங்கோலி கோலமிட்டு புதிய உலக சாதனை படைத்துள்ளனர். நாமக்கல்லில் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள அதிநவீன பால் பதனிடும் ஆலை அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளது. இது 2 லட்சம் லிட்டர் பால் பதனிடும் திறமையை பெற்றுள்ளது. தென் அமெரிக்காவின் மிக உயரமான சிகரமான அகோன்காகுவா மலையை வெற்றிகரமாக ஏறிய இந்திய மலையேற்ற வீரர் யார்? அரித்ரா ராய். இவர் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்.